அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்ஸ் கொலைகளுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப் ஸ்டுடியோவுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயர்லெஸ் மைக்கு DJI Mic 2. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம், ஒரு குட்டி ரிவ்யூவும் பார்த்துருவோம். இந்த DJI மைக் வந்து நான் இங்கே மலேசியாவில் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ சேலில் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிறதுனால இதை வாங்கியிருக்கிறேன். ஸோ என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம ஒரு குட்டி ரிவ்யூவும் பார்த்துருவோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வந்து இங்கே சேலில் போட்டிருந்தனால தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைக் அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசீவருக்கு வந்து ஒரு அடாப்டர் இருக்குது. ஸோ அதுவும் சேர்த்து வாங்கியிருக்கிறேன். ஸோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம அதை செக் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அது நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பாக்ஸ், அட்டை பாக்ஸ் தான் இருந்துச்சு. நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ இதை இன்னும் நான் பிரிக்கல. ஸோ பிரிச்சிருவோம் இப்போ. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸு, இது வந்து இன்வாய்ஸ். ஸோ அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 பாக்ஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து ஒரு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மீட்டர் உள்ள ஒரு பாக்ஸு. இது வந்து அதுக்கப்புறமா இது லான்ச் பண்ணதுக்கப்புறமா வந்திருக்கு. இது ஒரு லேட்டஸ்டான வந்து மைக் அடாப்டர். இதுக்கு வந்து கேபிள் தேவையில்லை. இதை டைரெக்டாக நம்ம வந்து நம்ம கேமராவில் இருக்கக்கூடிய கோல்ட் ஷூவில் நம்ம மாட்டிட்டு இந்த ரிசீவர் இதில் மாட்டிட்டு டைரெக்டாக நம்ம வந்து டிஜிட்டல் மூலயமா இதை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு அடாப்டர் இது. ஸோ இது வந்து நான் ஏன் ஒன்று வாங்கியிருக்கேன்னாக்கா, ஏற்கனவே வந்துட்டு வயர்லெஸ் கோ 2 இருக்குது. அதில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து இருக்கிறதுனால இதை வந்து நான் ஒன்று வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் இதை வாங்கினுங்கிறதுக்கான அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இதை வந்து கடைசியாக பார்ப்போம். ஸோ இதை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த பாருங்க ஒயிட் கலரில் அழகாக அந்த பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசீவரும் ஒரு டிரான்ஸ்மிட்டரும் போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஸோ ஒயிட் பாக்ஸ் தான் இது. ஸோ இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன அக்சசரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த எல்லா டீடைல்ஸும் அதில் போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டீடைல் போட்டிருக்காங்க. DJI Mic 2 போட்டிருக்காங்க. இங்கேயும் DJI Mic 2 போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான். கீழே வந்து அந்த சீரியல் நம்பர் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸோ இதுலேருந்து இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பாருங்க, இந்த மாதிரி டாப்பில் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இதில் இப்படி ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் பவுச் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒன்றா இருக்குனாக்கா இந்த பாருங்க, இந்த மேனுவல் சில ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் என்னன்னு பார்த்துருவோம். எஸ், இங்கே பாருங்க, இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னாக்கா இதில் வந்து இந்த மேனுவல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து மேனுவல்ஸ், DJIயோட மேனுவல்ஸு. ஸோ இது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்டிக்கர். இங்கே பாருங்க, இதில் நிறைய ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுதா பார்த்தா? ஸோ நான் அந்த டாப் வியூவில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. ஓவர்ஹெட் கேமராவில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கறது நல்லா அழகாக இருக்குது. ஸ்டிக்கர் மாதிரி நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். இந்த பாருங்க, இதுதான் DJI, தெரியுதா உங்களுக்கு? DJIன்னு. ஸோ இது எல்லாமே ஸ்டிக்கர். ஸோ இவ்வளோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. ஓகே, இதை வச்சுருவோம், இதையும் வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த பவுச்சுகள் என்ன வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த பவுச்சே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பவுச்சு பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டியான ஒரு லெதரில் தான் இல்லை போட்டிருக்காங்க. இந்த ஜிப்பும் நல்லாயிருக்கு. ஸோ இதை இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இதுலேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DJIன்னு போட்டிருக்காங்க. பேக் சைடில் பிளேனாக தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டர் எடுத்துகிறோம் வெளியில். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அழகாக குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டிரான்ஸ்மீட்டர். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சரி, இதுதான் ரிசீவர். ஸோ இது வந்து நம்ம கேமராவில் வச்சுக்கிறது. ஸோ இந்த கோல்ட்ஸு மவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் கேமராவில் போட்டுக்கிறது. ஸோ அதை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது என்னோட 7C கேமரா, உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இந்த கோல்ட்ஸு இருக்குது. ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ணாக்கா இந்த மாதிரி இதில் மாட்டிக்கணும். அதில் இது பாருங்கள், இதில் போனால் அப்படி அழகாக போய் உட்காந்துச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தீங்களா? இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஈஸியாக நம்ம போட்டுட்டோம்னாக்கா அழகாக நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி இதில் நமக்கு வந்து 3.5 ஜாக் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து அந்த 3.5 நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா ஆடியோ வந்து இதில் ரிசீவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஆக்சுவலாக இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வந்து கேமராவில் இப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா இந்த டிஸ்பிளே பாருங்கள், இங்கிட்டு இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம மாற்றி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தான் ஷூட் பண்ணுறோம்னா இதை திருப்பி வச்சு, ஏன்னா நமக்கு தெரியும் அந்த லெவல்ஸ்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு ஆடியோ லெவல்ஸ்னு. ஸோ எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். அந்த மாதிரி இந்த கோல்ட் ஷூ வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் போடலாம், பேக்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ செல்ஃபி எடுக்கிறீங்கன்னாக்கா இதை திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் அங்கிட்டு இருந்தே அந்த லெவல் பார்க்கலாம். அந்த டிஸ்பிளே அந்த ஆடியோ லெவலில் போயிட்டு இருந்தாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என் சைடில் வச்சிருக்கேன். இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேனாக்கா நான் இதிலே பார்த்துக்குவேன். ஸோ இப்போ 2 பேர் நான் வீடியோ எடுக்கிறேன், 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஆடியோ லெவல் கரெக்டாக வருது, அதில் இருக்கான்றது நான் வந்து பார்த்துக்கலாம். அவங்களுக்கு தெரியாது, பட் நான் தானே வீடியோ எடுக்கிறேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பக்கத்து வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் அதில். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை எடுத்துருவோம், இதை வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ரிசீவர்.
இங்கே பாருங்க, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப அழகாக சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக குட்டியாக இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த பாக்ஸோட வாங்கியிருந்தோம்னாக்கா அது சார்ஜிங் பின்னுது, சார்ஜ் ஆகாது. ஸோ இப்படி இதில் சொருவி விட்டுருவீங்கன்னா இதில் சார்ஜ் ஆகிக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து கேபிள் வச்சு தான் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இதை டீட்டெயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து 3.5 mm ஜாக் நீங்கள் சொருவி, அதாவது அந்த லாவலியர் மைக் வந்து இதில் நீங்கள் சொருவிட்டு, இது 3.5 mm இதில் சொருவிட்டு இது மூலிமா நீங்கள் வந்து அந்த லாவலியர் மைக் மூலிமா பேசி கூட ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா இது டேரக்ட், இது வந்து மைக் தான், ஆக்சுவலாக டாப்பில் இருக்கிறது மைக் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் பட்டன் பக்கத்துலேயே வந்து டைப் சி கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் சி கனெக்ஷனை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு, இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் டேரெக்டாக சொருவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இது மூலிமா டைப் சி மூலிமா நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வருங்க பாட்டத்தில் வந்து பவர் ஆன் பட்டன் இருக்குது. இங்கிட்டு அடுத்தாப்புல மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் பட்டன் ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் இந்த மாதிரி வயர்லெஸ்ஸாக லிங்க் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் அழுத்தி தான் லிங்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு தரேன். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங், அந்த ஸ்பெக் இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா DJIன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று இருக்குது. இது மேக்னெட் ஆக்சுவலாக, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்கள். இது எடுக்கலாம், அதை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். எடுக்க முடியல, என்னால் எடுக்க முடியல, அதுதான். ஸோ மேக்னெட் சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், ஷர்ட்டில் வந்து நீங்கள் இப்படி பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இல்லைனா இதையே வந்து இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ தெரியாமல் இருக்கணும், மைக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, இங்கே பாருங்க, நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து உள்ளே தள்ளிடலாம். இங்கே பாருங்க, இப்படி திருப்பி வச்சுட்டு இதை உள்ளே தள்ளிடுறேன். இந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேக்னெட் வந்து இதில் வச்சிட்டிங்கன்னா வரேன், இது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ மைக் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் பேசணுன்னா இதுலேருந்து ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு மைக் இருக்கிறதுலே சின்னதாக இந்த டிஜே சின்ன பட்டன் தான் தெரியும். ஸோ மைக் வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ அது மாதிரி மறைச்சு கூட வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சில பேர் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளேயும் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து இங்கே பாருங்க, இதை எடுத்துட்டு இந்த மைக்கை வந்து உள்ளே கூட வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் எதையுமே சொருவாமல் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இதை எடுத்துட்டு உள்ளே கொண்டு போயிட்டு பாருங்க, இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தனியாக நிற்குது பாருங்கள், எதுலையுமே நான் கிளிக் பண்ணல, இது தனியாக கூட நிற்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் நான் மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணுவேன்னாக்கா, இப்போ முன்னாடி காமிச்ச மாதிரி இது பாருங்கள், இதை எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். இப்போ இங்கே வச்சுக்கலாமே, இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு கீழே இறக்கி நம்ம நெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மைக் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, ஆனால் மைக் இருக்குது. ஸோ இதை நான் ஆன் பண்ணிட்டேனாக்கா, இப்போ நான் பேசுனா இது ரெக்கார்ட் ஆகும். இது மூலிமா வந்து நம்ம இந்த ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணி இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபுட்டேஜ்லேயே அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இதுலேயே கூட வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி இருக்குது. இந்த இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குன்றதுக்கு தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து இதை போட்டேன். இப்போ எடுத்துடலாம். ஆனால் நல்லா இந்த மேக்னெட்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இந்த மேக்னெட் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள், இது வந்து மெட்டலு. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சூப்பர் டிசைன் இது. நல்லா நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மேக்னெட் வச்சுட்டு ஓடினாலுமே இது கீழே விழுவாது, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவாலிட்டி வந்து க்ளோஸியாக, அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க, அந்த க்ளோசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்லா வளவலன்னு க்ளோஸியாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பேக்கில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அப்போ தான் வந்து மேக்னெட் அது வந்து ஒட்டும். அதனால் இந்த கிளிப்பை பொறுத்த வரைக்கும் அது மேட் ஃபினிஷ் தான் இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ரிசீவரே யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த இதில் இன்டர்னல் ரெக்கார்டிங் இருக்கிறதுனால இதில் இருக்கிற ஆடியோ மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, இதை கூட நீங்கள் வந்து இந்த இதில் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே மல்டி தான். அந்த பாருங்க, இதில் நீங்கள் மாட்டிட்டு கூட இப்போ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம வந்து கோல்ட் ஷூவில் மாட்ட முடியும், இதையும் கோல்ட் ஷூவில் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நல்லா இருக்கு, பார்க்கறது ரொம்ப குட்டியாக டைனியாக இருக்குது. இது வந்து ஒயர்லெஸ் கோ 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க பாருங்க. நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் அந்த ஒயர்லெஸ் கோ 2 பாருங்க. ஸோ இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க என்ன சைஸ். டபுள் சைஸ் இருக்குது இந்த ஒயர்லெஸ் கோ 2. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? இதில் 2 மடங்கு இது பெருசாக இருக்குது. ஸோ இது ரொம்ப டைனியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒயர்லெஸ் கோ 2 இது நல்லா இருக்கும். ஏன்னாக்கா இதில் 24 ஃப்ளோட் தான் இருக்குது, இதில் 32 ஃப்ளோட் வச்சிருக்காங்க. இப்போ வந்துருக்க ஒயர்லெஸ் கோ ப்ரோன்னு ஒன்று வந்திருக்கு, இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் இது ஒயர்லெஸ் கோ 2 ப்ரோன்னு ஒன்று விட்டுருக்காங்க. அந்த ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா 32 ஃப்ளோட் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இந்த ஒயர்லெஸ் கோ 2 இதோட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னாக்கா இது 32, இது 24 ஃப்ளோட் தான். ஸோ பட் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கோ ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சைஸ் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக சின்னதாக அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரிசீவருமே வந்து நல்லா சேம் க்யூட்டாக இருக்குது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பாருங்கள், இதில் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க நீங்கள் டிஸ்பிளே வந்து டச் ஸ்க்ரீன் தான், நீங்கள் டச் பண்ணியும் செய்ய முடியும். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் டயல்லையும் மூவ் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன வந்திருக்குன்னு பார்ப்பாருங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெட் கேட்னு சொல்லுவாங்க. இந்த விண்டு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, விண்டு சத்தத்தெல்லாம் இது வந்து எலிமினேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இது நல்லாயிருக்கு. இதை வந்து இதில் சொருவிக்கிறது. இந்த பாருங்கள், இந்த இதில் வந்து இதில் இப்படி வச்சு அவ்வளோதான், இப்படி சொருவிக்கிட்டால் அதை பட்டு எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை இப்படி வச்சுக்கலாம். இது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியில் போய் அவுட்டோரில் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த விண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே இது கட் பண்ணிடும். ஸோ இதுக்கும் மீறியும் ரொம்ப விண்டியாக இருந்துச்சு, சவுண்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னாக்கா இதில் லோ கட் ஃபில்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லோ கட் ஃபில்டரை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா டோட்டலாகவே ரொம்ப எல்லாமே அந்த விண்டு இதுவும் சேர்த்து டெட் கேட்டும் சேர்த்து போட்டிங்கனாக்கா ரெண்டுமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் வாய்ஸ் வந்து ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த சைடில் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்க, இதெல்லாம் அடாப்டர். இது வந்து ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட்னிங் அடாப்டர் இது. ஸோ இதில் வந்து அடாப்டர் லைட்னிங் போட்டுக்கிட்டு இதை நம்ம ஃபோனில் சொருவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைட்னிங் அடாப்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் சி கேபிள் அடாப்டர். இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ வரக்கூடிய ஆப்பிள் ஃபோன் வந்து டைப் சி மாற்றிட்டாங்க, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு அடாப்டர் இது. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசீவரில் இருந்து ரிசீவரில் இப்போ தெரியுதா உங்களுக்கு, இந்த ரிசீவரில் நீங்கள் இந்த 3.5 நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் இருந்து நம்ம கேமரா கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட்டே காமிச்சாருங்க பாருங்க. கேமரால இங்க எனக்கு வந்து 3.5 இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, இதுல 3.5 இருக்கு. ஸோ 3.5 பின் சாக்கெட்ல இதை சொல்லிட்டோம்னா ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ரெக்கார்டிங். ஸோ இதை வந்து நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் பேசணும்னா இது ரிசீவ் பண்ணி இந்த கேபிள் வழியா கேமரால போய் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இதுதான் அதனுடைய டெக்னாலஜி. ரொம்ப சிம்பிள் தான். அதே தான் ஒயர்லெஸ் கோ 2 மாதிரியே தான். அது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசு இல்லை. பட் அதுக்குள்ளே இருக்கிற மற்ற அட்வான்டேஜ் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதை விட இது அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒன்று ஒன்றா பார்த்துரும் நம்ம. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் சார்ஜிங்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் வந்து நமக்கு பாக்ஸ் கிடையாது. நான் ஒன்று தான் வாங்கியிருக்கேன். ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் வாங்கினால அந்த சார்ஜிங் பாக்ஸ் வராது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இது விலை கம்மி, இந்த ஒன்று போதும் எனக்கு, அதனால இந்த ஒன்று வாங்கினேன். இங்கே பாருங்க, இதில் வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 டைப் சி இருக்கு. 2 எதுக்குனாக்கா ஒன்று ரிசீவருக்கும் ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும். ரெண்டுமே அட் டயத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வருது. இது யூஎஸ்பி ஏ டைப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்கு, ஓகே தான். ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைப் சி, அப்புறம் வந்து லைட்னிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்மிட்டரு, இது ரிசீவர். ஸோ அவ்வளோதாங்க வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம், பார்த்தாச்சு நம்ம. ஸோ இப்போ ஓகே, இப்போ இதோட சேர்த்து நம்ம வந்து இதையும் நம்ம பார்த்தோம், இதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதுக்காக இன்னொரு வீடியோ தனியாக நான் போட வேணாம், இது ஒரு சின்ன ஐட்டம் தான். அதனால தான் இதையும் இதோட பிரித்து காமிச்சிடறேன் உங்களுக்கு. இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து DJI Mic 2 ரிலீஸ் பண்ணப்ப இது ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏன் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னாக்கா, இந்த ஆடியோ கேபிள் வந்து சில கேமரால வந்து இந்த RF டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு குறன்னு ஒரு மாதிரி கிறிஸ்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ இந்த கேபிள்னால அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சோனி கேமரால ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதனால வந்து இந்த டிஜிட்டல் மெத்தட்லேயே அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அடாப்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லா கேமராலையும் அந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரு சில கேமரால இருக்கு. அது எந்த கேமரான்றது எனக்கு சரியா தெரியல. பட் நமக்கு வந்து இது இந்த அடாப்டர் ஏன்னாக்கா இது டிஜிட்டல் மூலமா வந்து ரெக்கார்ட் பண்ண, அனலாக் இல்லை, டிஜிட்டல் மூலமா போகுன்றதுனால பெட்டர்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதனோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் காமிக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதாங்க பாருங்க, இதுதான் குட்டியாக இருக்குது பாருங்கள். இல்லை வேற ஒன்றும் இல்லை, ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க. இது ஒரு மேனுவல் இருக்குது, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் தான். காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது எடுத்தாச்சு, ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஸோ இது வந்து இந்த பாருங்கள், இது அப்படி நிமித்திக்கணும், அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இது வந்து இந்த ஷூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கோல்ட் ஷூ. இந்த கோல்ஸ் வந்து அதில் போகும். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்துருவோம். இப்போ கேபிள் தேவைப்படாது, அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த கேபிள் நமக்கு தேவைப்படாது. இந்த கேபிள் எடுத்து வச்சுருவோம். இது கேபிளே எல்லாமே நமக்கு டேரெக்டாக ரெக்கார்ட் ஆகும். இங்க பாருங்க, இதை வந்து இதில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு இது இருக்கு பாருங்க, இந்த இதில் வந்து நம்ம அதை எடுத்துடணும். இதை இப்படி எடுத்துட்டோம்னா இந்த பாருங்க, இந்த கவர் வந்து வெளியில் வந்துடும் கவர். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இது போய் அழகாக போய் உட்காந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான், இப்படியே போய் உட்காந்துருச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, இங்கே பாருங்கள், இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ இதில் போய் இங்கே பாருங்கள், இதில் வச்சு அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அழகாக போய் உட்காந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து கேபிளே தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த மைக் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிசீவரையும் ஆன் பண்ணிட்டு ஸோ நம்ம பேர் பண்ணிட்டோம்னாக்கா, இப்போ நான் இதில் என்ன பேசுகிறோன்னா அதை டேரெக்டாக போய் இது மூலயமா போயிட்டு இந்த டிஜிட்டல் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக போய் ரெக்கார்ட் ஆயிரும். நமக்கு எந்த கேபிளும் தேவையில்லை. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு, அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ இதெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு இதில் வந்து டிஜிட்டல் மூலயமா போயிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து கேபிளே தேவையில்லை பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மூலயமா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே உருவி எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான்.
இது அழகாக போய் உட்கார மாதிரி இந்த கோல்ட் ஷூ போய் உட்கார அளவுக்கு இந்த இடத்துல ஒரு இது காடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அழகாக போய் இப்படி உட்கார மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணாதப்போ இதை மடித்து வச்சிட வேண்டியது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரப்பரை வந்து இப்படி வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப சின்னோண்டு அப்படியே பையில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எங்கே தேவையோ அதை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் டக்குன்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இது. ரொம்ப காம்பேக்டாக இவ்வளோதாங்க. இந்த 3 தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. டிசைனும் நல்லா இருக்குது. இது குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த அன்பாக்சிங் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேணால் நம்ம குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மீட்டரை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து DMT02 அப்படின்றது தான் இதோட மாடல் நம்பர். இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 46 mm இது 30 mm, இது வந்து 21.83 mm. ஸோ 21 mm வச்சுங்களேன், இதுதான் சைஸ் இதோட டைமென்ஷன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 28 கிராம் தான். இதில் வந்து அந்த கிளிப் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கோல்ட் ஷூ மவுண்ட்டும் இதில் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதில் ப்ளூடூத், வயர்லெஸ் மோடு, ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னாக்கா 2.4 to 2.483 GHz அந்த ரேஞ்சில் தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இதோட ப்ளூடூத் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னாக்கா BR அண்ட் EDRன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பேட்டரி இருக்குது, இன்பில்ட் பேட்டரி, லியன் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 360 mAh. இந்த பேட்டரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.87 வோல்டேஜ். இது ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சராக -10 டிகிரிலேருந்து மேக்ஸிமம் 45 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ்க்கு மேக்ஸிமம் 70 மினிட்ஸில் இது சார்ஜ் ஆயிரும், ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. இதோட ஆப்ரேட்டிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 70 மினிட்ஸ் போட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா 6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன், சிம்பிளாக அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசீவர். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா DMC02 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 116 mm, அப்புறம் 41.5 mm. இந்த டெப்த் பார்த்தீங்கன்னாக்கா கோல்ட் ஷூவோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 59.72 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா சேம் 28 கிராம் தான். இதுவும் 28 கிராம் தான். இதுவும் சேம் வெயிட் போட்டிருக்காங்க. இதுவும் 28 கிராம் தான். அதே மாதிரி இதோட வயர்லெஸ் ப்ளூடூத் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.4 to 2.483 GHz அதுதான் ஃப்ரீக்வன்சி. பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னாக்கா இதுலயும் லியான் தான். அப்புறம் வந்து அதே 360 mAh தான் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி. பேட்டரியோட வோல்டேஜும் 3.87 வோல்டேஜ் சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் டைம் சேம் 70 மினிட்ஸ், 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற மைக் இருக்குது பார்த்தீங்களா, இதோட போலார் பேட்டர்ன் வந்து ஓம்னி டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஓம்னி டைரக்ஷன்னா பை டைரக்ஷனல் ஓம்னி டைரக்ஷனல் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து ஓம்னி டைரக்ஷன் போது சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் எந்த இடத்துல வந்து வாய்ஸ் வந்து வந்தாலும் இது வந்து எடுத்துக்கும். ஸோ சுற்றிலுமே 360 டிகிரியில் வந்து அதை வந்து வாய்ஸை, அதாவது சவுண்டை வந்து பிக்கப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த ஓம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோனை இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதனுடைய அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். நான் அந்த வயர்லெஸ் கோ 2K நான் பண்ணலை, எனக்கு டைம் இல்லைன்ட்டு விட்டுட்டேன் அப்படியே. ஸோ இதில் வந்து இந்த டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா USA பிரகாரம் வந்து 250 மீட்டர், அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் செக் பண்ணாக்க 250 மீட்டருங்கிறாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு தனி ரூல்ஸ் இருக்குது, CE ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. USA வந்து FCC ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. CE ரூல்ஸ் பிரகாரம் பண்ணாக்க 160 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ USA பிரகாரம் பார்த்தா 250 மீட்டர், இது 160 மீட்டர். ஸோ அதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 160 மீட்டர் போனாலே அது பெரிய விஷயம். ஆனால் 250 மீட்டரும் போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க USA இது பிரகாரம். நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிஸ்கனெக்ட் ஆகாமல் ரெக்கார்டிங் ஆகுதா அப்படிங்கிற டெஸ்ட்லாம் நம்ம பண்ணுவோம். அதை அடுத்த வீடியோவில் நான் தரோம். ஸோ இதில் மெயினாக மேஜர் அட்வான்டேஜ் வாங்கினது எதுக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக குட்டி அழகாக இருக்குது. அதே மாதிரி டைரெக்டாக நீங்கள் கேபிள் இல்லாமல் டிஜிட்டல் மூலியமாக ரெக்கார்ட் பண்ண முடியும். இன் கேஸ் வந்து நீங்கள் டிஜிட்டல் மெத்தட் இல்லாத கேமராவாக இருந்துச்சுன்னா, வேறு கேமராவாக இருந்துச்சுனாக்கா, இப்போ சோனியில் இருக்குது, கேனானில் இருக்காது, பேனாசோனிக்கில் இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். கேபிளை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 அடாப்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு காம்பாக்டாக இருக்குது. கம்பேர்டு மைக் 1, கம்பேர்டு ரோடு, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த DJI Mic 2 தான் சொல்ல முடியும். இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஸ்பெக்கை நம்ம டீட்டெயிலாக வந்து இதை நம்ம ஆன் பண்ணி ஒன்றுனா நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் 2 மெயின் அட்வான்டேஜ் தான் வாங்கினேன். இந்த மைக்ரோஃபோனை இண்டிவிஜுவலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது செல்ஃபோனோட யூஸ் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டோ ஆப்பிளோ யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து 32 ஃப்ளோட் பிட் டெப்த் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த அன்பாக்சிங், அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் இந்த ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ தூரம் நம்ம டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.